ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. வில்வம் செய்த விந்தை. காஞ்சி மகா பெரியவரின் பக்தையான பத்மாவின் வாழ்வில் நடந்த உண்மைச் சம்பவம்தான் இது. அஜீரணத்தால் அவதிப்பட்ட அவர் பாலை மட்டுமே சாப்பிட்டு வாழும் நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு பாலை குடித்ததும் வாந்தி வரவே மயக்கம் அடைந்தார். அன்றிரவில் பத்மாவின் கனவில் மகாபெரியவர் தோன்றி, நாளை காலையில் பல் தேய்த்ததும் வெறும் வயிற்றில் ஒரு வில்வ இலையை சாப்பிடு, தொடர்ந்து 45 நாட்கள் சாப்பிட்டால் குணமாகி விடுவாய் என ஆசையளித்தார். மறுநாள் காலை முதல் வில்வ வைத்தியம் தொடங்கியது. முதல் 2 நாட்கள் இலை பறித்து வர தாமதமானதால் பாலை குடித்து பின்னர் வில்வம் சாப்பிட்டார். 3ஆம் நாளில் இருந்து பத்தியத்தை சரிவர கடைபிடித்தார். கடைசி நாளான 45ஆம் நாளன்று பத்மாவுக்கு திடீரென குமட்டல் ஏற்பட்டது. பதட்டமுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பத்மாவின் கணவர், குருநாதரே, தங்களின் அருளால் விரைவில் குணம் பெற வேண்டும் என வேண்டினார். அங்கிருந்து மருத்துவரின் உதவியாளர் பத்மாவின் கணவருக்கு தெரிந்தவர் என்பதனால் சிகிச்சைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றனர். சோதித்து பார்த்ததில் மருத்துவர் பயப்பட வேண்டாம், பாதிப்பு எதுவும் இல்லை என தெரிவித்தார். மறுநாள் அலுவலக பணியை முடித்த கணவர் வீட்டுக்கு வந்தபோது மனைவி பத்மா உற்சாகமுடன் காணப்பட்டாள். என்னங்க, அண்டை வீட்டு பெண் என்னை பார்க்க வந்தாள். தன் மகனுக்கு உபநயனம் நடத்தி மகாபெரியவரிடம் ஆசி பெற காஞ்சிபுரம் சென்றிருந்தாள். அப்போது எனக்காகவும் சுவாமிகளிடம் வேண்டியிருக்கிறாள். அதற்கு உன் சிநேகிதை சீக்கிரம் குணமடைவாள் என இந்த பிரசாதத்தை அவர் கொடுத்தனுப்பியுள்ளார். அதில் குங்குமம், அக்ஷதை இருக்கும் என நினைத்தேன். ஆனால் 2 வில்வ இலைகள் மட்டுமே இருந்தன என்றாள். அதற்கான காரணத்தை முதல் 2 நாட்கள் மட்டும் வெறும் வயிற்றில் வில்வம் சாப்பிடவில்லை அல்லவா, அதையே மகாபெரியவர் கொடுத்தனுப்பியுள்ளார் என்று பத்மா தெரிவித்த போது அவள் குரல் கம்மியது. அந்த வில்வ இலைகளை சாப்பிட்ட பின் பத்மா வாழ்வில் அஜீரண கோளாறு ஏற்படவே இல்லை. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.